அக்கஸ்டிக்கில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அது ஃபார்முலாவை பார்க்கணும். எப்படின்னு சொன்னால், அந்த ஃபார்முலாவில் என்ன போட்டிருக்கான், இப்போ ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். அதாவது ரெண்டுமே ஒரு சோர்ஸும் அண்டு லிசனரும் ஒன்றை நோக்கி வந்தால், ஒருத்தர் நோக்கி வந்தால், இப்போ நீ தூரமாக இருக்க, நான் இங்கே இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் நோக்கி ஒருத்தர் வர்றோம். நீ என்னை பார்த்து வர, நான் உன்னை பார்த்து வரேன். அப்படின்னா என்னது, மேலே லிசனர் எப்பயுமே மேலே தான் இருக்கணும். ஏன்னா நம்ம லிசனரோட இதை தானே பார்க்க போகிறோம், என்ன ஃப்ரீக்வன்சி தான் பார்க்க போகிறோம். லிசனரோட ஃப்ரீக்வன்சி தான் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். என் டேஷ்னது லிசனரோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி தான் கவுண்ட் பண்ண போகிறோம். அப்போது எப்பயுமே வின்றது காமன், ஒரு மீடியா, ரைட்டா? வின்றது காமன். அப்போது ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா பாருங்கள், என் டேஷ் ஈக்குவல் டு ப்ராக்கெட்டுக்குள்ளே வி ப்ளஸ்ஸு விஎல் பை வி மைனஸு விஎஸ். அப்படின்னா விஎல்ன்றது என்னது, லிசனர்ஸ், அதாவது வெலாசிட்டி ஆஃப் த லிசனர், அதாவது அவன் அந்த சவுண்டை கேட்டுட்டு இருக்கனோட இயக்கம், வேகம், அவன் எவ்வளோ வேகமாக போகிறேன் அப்படின்ட்டு, ரைட்டா? அப்போ விஎஸ்னா அந்த சோர்ஸ், அந்த சவுண்டை கீழே எழுப்புது இல்லையா, அது எவ்வளோ வேகமாக போகுது. அப்போ வினா அந்த சவுண்டு அந்த காற்றுல மீடியத்தில் எவ்வளோ வேகமாக போகிறது. அப்போ என்னுன்னா அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி, அதிர்வெண். அப்போது என் டேஷ்னு என்னது, அதாவது அந்த சவுண்டோட அதிர்வெண் கேட்குறவனுக்கு எவ்வளோ அதிர்வெண்ணில் கேட்குது, எழுப்பக்கூடிய அதிர்வெண் தான் எண். சவுண்டு வெளியே ஆகுது இல்லையா, மூலத்திலிருந்து, சோர்ஸ்லேருந்து, அதனோட அதிர்வெண்ணு தான் எண். அதே இது கேட்குது இல்லையா, அவனுக்கு எவ்வளோ அதிர்வெண்ணில் கேட்குதுன்றது என் டேஷ். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது நல்ல கவனிங்க, விஎல் அப்படின்னு என்னது, வின்றது வெலாசிட்டி, வேகம், எல்லுன்னு என்னது, லிசனர் கேட்குறவன். அப்போது வெலாசிட்டி ஆஃப் த லிசனர், கணக்கில் வெலாசிட்டி ஆஃப் த லிசனர்னு கொடுத்தா நீ அதை பார்த்துக்கணும், விஎல்னு அர்த்தம். அடுத்து விஎஸ்னா வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ், அதாவது மூலம், அதாவது எந்த அந்த சவுண்டு எங்கேருந்து எழுப்பப்படுகிறதோ அதனோட மூலம். இப்போ ரயில்வே இன்ஜின்லேருந்து எழுப்பப்படுதுன்னா இன்ஜின் தான் மூலம், ரைட்டா? இப்போ நான் பேசுகிறேன், என் வாயிலேருந்து வருதுன்னா என் வாய் தான் விஎஸ், அதாவது இதுதான் மூலம். நீ கேட்குற, அப்போ உன் காது தான் விஎல், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு வி அப்படின்றது வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இன் மீடியம். அப்படின்னா நான் சவுண்டை எழுப்புகிறேன், ஆனால் அந்த சவுண்டு மீடியத்தில் காற்றுல எவ்வளோ வேகமாக செல்லுகிறது என்றது தான் வெலாசிட்டி ஆஃப் த சவுண்டு இந்த சத்தத்தோட வெலாசிட்டி, வேகம் இன் மீடியம்னா ஊடகம். இப்போ ஏர் மீடியம், உன்னை சுற்றி ஏர் இருக்கிறது, ரைட்டா? ஏர் இருக்கிறது இல்லையா, அது ஒரு மீடகம், ஒரு ஊடகம். இப்போ நீ தண்ணி கடலுக்குள்ளே போயிட்டுருக்க, ரெண்டு பேரும் போயிட்டுருக்கீங்க, ஒருத்தர் பேசலாம், ஏன்னா அது ஒரு ஊடகம்தான். அதுக்குள்ளே சவுண்டு கேன் கம்யூனிகேட், சவுண்டு பாயும். லைட்டு தான் லைட்டுக்கு மீடியம் தேவையில்லை, அது வெற்றிடத்துலேயும் பாயும். சவுண்டு பாயாது, ரைட்டா? அப்போது இதன் ஒரு இரும்பு, பெரிய இரும்பு இருக்குது, இங்கே நீ தட்டினேன்னா அந்த சைடு காது கேட்கும், கிணிங்கின்னு அங்கிட்டு கேட்கும், ரைட்டா? அப்போ அது அதிர்வெண்ணை கொண்டது தான். அப்போ அது ஒரு மீடியம். அப்போது இந்த மீடியத்தில் நான் எழுப்பக்கூடிய சவுண்டோட வேகம் என்ன, அது வி. அதான் வி சிக்கல் டு வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இன் மீடியம்னா ஊடகம். அப்போ ஏர் மீடியம். அப்போ நெக்ஸ்ட்டு டபிள்யூ சிக்கல் டு த ப்ரொபகேஷன் ஆஃப் த மீடியம். இப்போது மீடியம் அப்படின்றது ஒரு ஏர், காற்றுன்னு வச்சுக்கிறோமே, அந்த காற்று நகலாமல் இருந்தால் தான் அந்த வி சிக்கல் டு என்னது, வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட். நான் சவுண்டு எழுப்புறேன், ரைட்டா? அப்போ விஎஸ்ன்னு என்னது, சோர்ஸ், வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ். அந்த சோர்ஸ் எவ்வளோ வேகமாக மூவ் ஆகுது. இப்போ ட்ரெயின் இன்ஜின் மூவ் ஆகிட்டே சவுண்டு கொடுத்துட்டு போகுது, அது எவ்வளோ மூவ் ஆகுது அதை தான் குறிக்குது விஎஸ். ஆனால் அது சவுண்டு மூவ் ஆகுது இல்லையா, அதை எதை குறிக்கிறது, சவுண்டு மூவ் ஆகுது வெறும் வி தான். அது எதில், காற்றுல மூவ் ஆகுது இல்லையா, அது போடுற சத்தம், அது போகிற வேகத்தை குறிக்கிறதா விஎஸ். ஆனால் அது போடுற சத்தம் காற்றுல பரவுது இல்லையா, அதனோட வேகத்தை குறிக்கிறது தான் வி, ரைட்டா? இப்போது காற்று ஆடாமல் அசையாமல் இருந்தால் அது வி. இப்போ காற்று திசை எந்த திசையில் ட்ரெயின் போகுதோ அதே திசையில் காற்று அடிக்குது அப்படின்னு வச்சுக்கிறோமே, அதை ப்ரொபகேஷன் சொல்லுவாங்க. ப்ரொபகேஷன் அலைகள் செல்வது. ப்ரொபகேஷன் என்னது, ப்ரொபகேட்னா அலையாக போகிறது. அப்போ காற்று அடிக்கிறது, வீசுகிறது. ப்ரொபகேட்னா வீசுகிறது, ரைட்டா? அது ட்ரெயின் எந்த திசையில் போகுதோ அந்த திசையில் வீசிச்சுன்னா
அப்போ உன்னோட சவுண்டும் அந்த திசையில் போகுது, அந்த காற்றும் அந்த திசையில் வீசுது. அப்போ டபுள் ஸ்பீடாகிடும். உன் சவுண்டுக்கு எவ்வளோ ஆயிரும்? அப்போ வி வந்து வி ப்ளஸ் டபிள்யூன்னு போட்டுக்கணும். அதேமாரி ட்ரெயின் ஒரு திசையில் போயிட்டுருக்கு, அது எதிர் திசையில் காற்றடிக்குது அப்படின்னா அது ட்ரெயின் போகிற திசையில் சவுண்டை எழுப்பிட்டு போகுது. ஆனால் அந்த சவுண்டை எதிர் திசையில் காற்று எதிர்த்தாப்பில் காற்றடிக்குதுன்னா காற்று அந்த சவுண்டை எதிர்த்தால் கொண்டு வருதுன்னு அர்த்தம். அப்போ வி எவ்வளவு? வி மைனஸ் டபிள்யூ. அந்த ப்ரொபகேஷனை குறைச்சிடணும் வியில் அந்த நேரத்தில். அது உங்களுக்கு இப்போ கணக்கில் வந்தால் சொல்கிறார். அதான் டபிள்யூன்னு போட்டிருக்கேன், கணக்கில் வரும்போது சொல்லித்தரேன். இப்போ என்னு என்னது? அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி, ரைட்டா? அதிர்வெண்ன்னு சொல்லுவாங்க. அதை என் அப்படின்னு சொன்னால் அந்த மூலம் எந்த சவுண்டு, 2 சவுண்டு இருக்குது. ஒலி எழுப்பக்கூடிய மூலத்தோட ஃப்ரீக்வன்சி அது ஒன்றா இருக்கும், அது கேட்கக்கூடிய நபரோட ஃப்ரீக்வன்சி ஒன்றா இருக்கும். இப்போ 1/2 கிலோமீட்டரில் ஒரு ஒலி எழுப்புறாங்க, ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது எனக்கு இங்கே கேட்குது, நான் தான் லிசனர். அங்கே ஒரு ஃப்ரீக்வன்சியில் எழுப்புவாங்க, ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்ணில் எழுப்புவாங்க, இங்கே என்கிட்ட வரும்போது கம்மியாயிரும், ரைட்டா? இந்த அதிர்வெண் லிசனர் கேட்கக்கூடிய அதிர்வெண் கம்மி. அப்போது என்னன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் த சவுண்ட் ஆஃப் த சோர்ஸ் அப்படிம்பாங்க. சோர்னா சவுண்டு, அதாவது சவுண்டோட ஃப்ரீக்வன்சி எது? சோர்ஸ் ஒளி மூலம் எழுப்பும் சவுண்டோட ஒளியோட அதிர்வெண்ணுன்னு அர்த்தம். ஃப்ரீக்வன்சினா நம்ம கரண்ட்டுக்கு ஏசி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, வீட்டுக்கு வர கரண்ட் ஏசி, அதுக்கு அதிர்வெண் எவ்வளவு? 50 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 50 டைம் ஓடுது, ரைட்டா? அது பாசிட்டிவ் ஆம்பிளிட்யூட், நெகட்டிவ் ஆம்பிளிட்யூட், இப்படி 50 டைம் ஓடுது. அதான் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். டைரக்ட் கரண்ட் வந்து பேட்ரி, உன் பேட்ரி ஃபோனில் இருக்கு இல்லையா, அதற்கு அதிர்வெண் கிடையாது. அதனால தான் டைரக்ட் கரண்ட்டு எச்சரிக்கைன்னு போடுவாங்க ட்ரெயினில். அதிகமான டைரக்ட் கரண்ட் இருந்தால் அது தொட்டேன்னா உன்னை சாகிற வரைக்கும் விடாது. கம்மியாக இருக்கிறதுனால தான் உன்னோட ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, சின்ன பேட்டரி தொட்டுற உன்னை விட்டுருது. பெரிய டிசி கரண்ட்டை போய் தொட்டேன்னா உனக்கு சாவடிச்சிடும். ஆனால் ஏசி சாவடிக்காது. ஏன்னா பாசிட்டிவ் சைக்கிளில் போகும்போது பிடிக்கும், நெகட்டிவ் சைக்கிளில் போடும்போது விட்டுரும். ஏசி ஷாக் அடிக்குதுன்றிய, அது எதுக்கு ஷாக் அடிக்குது? ஷாக்கு அடிக்கலை, ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்ட் இப்போ தொடக்க போகிறதுக்கு முன்னாடி 50 சைக்கிள் போகுது. 50 சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 25 பாசிட்டிவ் ஆம்பிளிட்யூட், 25 நெகட்டிவ் ஆம்பிளிட்யூட் இருக்குது. பாசிட்டிவ் ஆம்பிளிட்யூடில் போகும்போது பிடிக்கும், நெகட்டிவ் ஆம்பிளிட்யூடில் போகும்போது உன் கையை உதறிடும், தள்ளி விட்டுரும். அதனால தான் ஷாக் அடிக்குது, புரியுதா? இப்போ நெக்ஸ்ட்டு என் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சோர்ஸ் சவுண்ட். அப்படின்னா மூலத்தோட சவுண்டுன்னு அர்த்தம். அதோட அதிர்வெண், மூலத்திலிருந்து எழுப்பப்படக்கூடிய சவுண்டோட அதிர்வெண். அப்போ என் டேஷ் அப்படின்னா கேட்கக்கூடிய ஒருத்தவங்க கேட்குறாங்களே சவுண்டை, அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் த என்னது லிசனர்ஸ் சவுண்டு, கேட்கக்கூடியவனோட சவுண்டோட ஃப்ரீக்வன்சிம்பாங்க. சாதாரணமாக நீ 8-9 ஈக்குவேஷன் இருக்குது, அதில் 2 ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கிட்டாலேயுமே மீதி ஈக்குவேஷன் இதை வச்சு பார்த்துடலாம். என்ன சொல்கிறான்? சோர்ஸும் லிசனரும் ரெண்டும் ஒன்றை நோக்கி ஒன்று வருகிறார்கள். அப்படி நீங்கள் பாருங்கள், சோர்ஸில் அம்புக்குறி லிசனர் நோக்கி போட்டிருக்கேன். அதே மாதிரி லிசனரும் இங்கே பாருங்கள், சோர்ஸ் இதுதான் சோர்ஸ், ரைட்டா? அம்புக்கு இப்படி போகிறாங்க, லிசனர் இப்படி போகிறாரு. அப்போ சோர்ஸு லிசனரும் ஒருவர் நோக்கி வருகிறார்கள். அப்படின்னா நம்ம லிசனரோட அதிர்வெண்ணை தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா லிசனோட அதிர்வெண்ணுன்றதே எங்கேயுமே இதில் லிசனோட அதிர்வெண் நீ அவன் என்ன கேட்குறான்னு தெரியல, ஃபார்முலாவில் லிசனோட அதிர்வெண் தான் நீ வச்சுக்கணும். அப்போ என் டேஷ்னா லிசனர் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் த லிசனர் ஆஃப் த சவுண்ட். லிசனர் காதில் கேட்கக்கூடிய சவுண்டோட அதிர்வெண், அது ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போது நல்ல கவனி என்ன இருக்குது. அப்போ வேணுமுன்னா வின்றது என்னது? சவுண்டு டிரான்ஸ்மிட் இன் த மீடியம், ரைட்டா? அது காமனாக இருக்கும் மேலேயும் கீழேயும். அப்போ வி ப்ளஸ் அப்போது விஎல் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் த லிசனர். அப்போ லிசனர் எவ்வளோ வேகத்தில் போகிறாரு என்னோட வேகம். கீழே வி மைனஸ் விஎஸ் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ் சவுண்டை எழுப்பக்கூடிய சோர்ஸ் எவ்வளோ வேகமாக போகுது அப்படின்றான். இப்போ இது இது 2 ஒன்று சேரும்போது அதே ரெண்டுமே பிரிஞ்சு போகுதப்பா. ட்ரெயினும் மனுஷனும் பக்கத்தில் இருக்கான். ட்ரெயின் ஒலி எழுப்பிக்கிட்டு இந்த சைடு போகுது, அதுக்கு ஏற்றால மனுஷன் போகிறேன் காரில். அப்போ இது ஒலி எழுப்பிட்டு இந்த டைரெக்ஷன் நார்த்தில் போகுதுன்னா மனுஷன் சவுத்தில் போகிறேன் ஏன்னா அதே வேகத்தில் அப்படின்னு வரும்போது
அப்போ இங்கே ஒலி எழுப்புகிறாங்க, அந்த ஒலி இப்போ நல்லா கேட்குது. இது ட்ரெயின் சவுத்தை நோக்கி போகுது, மனுஷன் நார்த்தை நோக்கி போகிறேன் அப்படின்னு அந்த ஒலியானது கம்மியாகிட்டே போகும். இதுக்கு என்ன ஃபார்முலா? ரிவர்ஸ் டைரக்ஷன். மேலே ப்ளஸ் போட்டால் கீழே மைனஸ் போட்டுக்கோ. வி மேலே சேம் வி மைனஸ் விஎல், கீழே வந்துக்கோ வி ப்ளஸ் விஎஸ். ஏன் ப்ளஸ் போட்டிருக்கான்னா சவுண்டு குறைய செய்யும், பிரிஞ்சு போகும்போது குறையும். அப்போ குறையும்னு என்னது? டினாமினேட்டரில் அதிகமான எண் இருக்கும். நியூமரேட்டர் மேலே உள்ளது, நியூமரேட்டரில் கம்மியான எண் இருக்கணும். அப்போ டினாமினேட்டர் பெருசாக இருந்து நியூமரேட்டர் கம்மியாக இருந்தால் அது கம்மியான எமௌண்ட்டு தான், ரிசல்ட்டை கம்மியான எமௌண்ட்டு தான் கொடுக்கும். பிரிஞ்சு போகும்போது கம்மியான எமௌண்ட்டு தானே கொடுக்கும். அதேமாதிரி ஒன்று சேரும்போது அதிகமான எமௌண்ட்டை கொடுக்கும். அதனால தான் நியூமரேட்டரில் பெருசாக இருந்து டினாமினேட்டரில் சிறுசாக இருந்தால் அது என்ன கொடுக்கும்? அதிகமான எண்ணிக்கை. அதனால் மேலே ப்ளஸ் போட்டிருக்கான், அதில் கீழே மைனஸ் போட்டிருக்கான். ஒன்று சேரும்போது ஒன்றை நோக்கி ஒன்று வரும்போது பிரியும் போது மேலே மைனஸ் போட்டுட்ருக்கான். மேலே உள்ள எண்ணிக்கை குறையணும், கீழே உள்ள எண்ணிக்கை கூடணும். அப்போ தான் உனக்கு ரிசல்ட்டு எண்ணிக்கை கம்மியாக வரும். ஏன்னா பிரியும் போது சவுண்டு கம்மியாக கேட்குறதில்ல. இந்த ரெண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டேரெக்ஷன் பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டில் ரெண்டு ஒன்றோடு ஒன்று வருகிறது. செகண்டில் பாருங்கள், இது எஸ்ஸு, இது எல்லு, இது லெஃப்டில் உள்ளது சோர்ஸ் இங்கிட்டு போகுது நார்த்தை நோக்கி. இது என்னது? லிசனர் சவுத்தை நோக்கி வருது. அப்போ ரெண்டுமே பிரியும் போது அந்த லிசனருக்கு சவுண்ட் என்ன கேட்கும்? கம்மியாக கேட்கும். சோர்ஸ் போயிட்டே இருக்கப்பா அந்த திசையில், லிசனர் இந்த திசையில் போயிட்டுருக்காரு, கம்மியாக கேட்கும். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னே, இப்போ இந்த லிசனர் அங்கே நிற்கிறாரப்பா, லிசனர் நிற்கிறார் அப்படின்னா அது ஜீரோன்னு அர்த்தம். ஆனால் சோர்ஸு இதனோட லிசனர் நோக்கி வருது, ரைட்டா? இப்போ சோர்ஸு மூவிங் டுவேர்ட்ஸ் லிசனர்னு சொல்கிறான். அப்போ என்ன ஃபார்முலா இருக்கும்? சோர்ஸ் மூவிங் டுவேர்ட்ஸ் லிசனர், ஆனால் லிசனர் மூவ் ஆகலை. ஃபஸ்ட் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ரெண்டு ஃபார்முலா வச்சுக்கோ. அப்போ இந்த ஃபார்முலாவுக்கு என்ன பண்ணுறார்? சோர்ஸ் இஸ் மூவிங் டுவேர்ட்ஸ் லிசனர், பட் லிசனர் நாட் மூவ், லிசனர் ஸ்டாண்ட் பை, அப்படி நிற்கிறார். இப்போ மொதல் ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்கு? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ரெண்டு பேரும் ஒருத்தர் நோக்கி வர்றாங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டு பேரும் பிரிகிறார், இதை ஞாபகம் வச்சுக்கோ. என்ன இப்போ இதில் இன்னொரு கொஸ்டின் கேட்பான். சோர்ஸு லிசனர் நோக்கி போகிறாங்க, ஆனால் லிசனர் அங்கேயே நிற்கிறாரு, சோர்ஸை நோக்கி வரல. அப்படின்னு என்ன ஃபார்முலா வரும்னா, லிசனர் அங்கேயே நிற்கிறாருன்னா லிசனர் சிக்கல் டு ஜீரோ, விஎல் சிக்கல் டு ஜீரோ. நிற்கிறார் யார் நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்க ஜீரோ. அப்போது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சோர்ஸ் லிசன் நோக்கி வர்றாங்க. அப்போ இதில் என்ன, எங்கே விஎல் போட்டிருக்கோம் அங்கே ஜீரோ போட்டுக்கும். அப்போ வி ப்ளஸ் விஎல், அப்போ விஎல் இஸ் ஜீரோ அப்படின்னா மேலே வி, அப்போ வி மைனஸ் விஎஸ். அந்த மாதிரி லிசனர் ஒருத்தர் நிற்கிறாரு, சோர்ஸ் லிசன் நோக்கி வருதுன்னு சொன்னால் ஃபார்முலா என்னது? வி பை வி மைனஸ் விஎஸ், ரைட்டா? மீதி சேம். இதே மாதிரி இப்போ லிசனர் நிற்கிறாரு, என்ன லிசனர் நிற்கிறாரு, ஆனால் சோர்ஸ் லிசனர் விட்டு தள்ளி போகுது, விலகி போன ரெண்டாவது ஃபார்முலா ஒன்று சேரணும்னா மொதல் ஃபார்முலா விலகி போகுது. அப்போ ரெண்டாவது ஃபார்முலா எடுத்துக்கோ. இப்போ லிசனர் விலகி போகலை, நிற்கிறார். அப்போ விஎல் சிக்கல் டு ஜீரோ. அப்போ சோர்ஸ் விலகி போகுது, இந்த ரெண்டாவதுல விலகி போகுது. அப்போ ரெண்டாவது ஃபார்முலா எடுத்துக்கோ. அப்போ விஎல் நான் என்ன பண்ணுறேன்? ஜீரோ போட்டுறேன். அப்போ வி பை வி ப்ளஸ்ஸு விஎஸ். இதே சிம்பிள் தான். ஏன் இது இன்னொன்று வச்சுக்கிறோமே, இன்னொன்று வச்சுக்கிறோம். இப்போ மொதல் இதில் எஸ் நிற்கிது, எல் என்ன பண்ணுறாரு? சோர்ஸ் நோக்கி வர்றாரு. அப்போது விஎஸ் சோர்ஸ் அப்படியே நிற்கிது, ஆனால் நின்றுக்கிட்டே ஒலி எழுப்புது. லிசனர் அந்த சோர்ஸ் நோக்கி வர்றார் அப்படின்னா விஎஸ் ஈக்குவல் டு ஜீரோ, கீழே ஜீரோ போட்டுக்கோ. மேலே சேம் திங், வேறு எதுவும் கிடையாது. அப்படியே எழுதிக்க வேண்டியது வி ப்ளஸ் விஎல் பை வி, முடிஞ்சா? இதுலையும் கீழே வச்சுக்கோ நீ. உதாரணத்துக்கு இப்போ சோர்ஸ் செகண்ட் இதில் ரெண்டு பிரிகிறது இல்லையா, சோர்ஸ் அப்படியே ஸ்டாண்ட் பண்ணே இருக்குது, ஆனால் லிசனர் மட்டும் சோர்ஸை விட்டு விலகி போகிறார். ரெண்டாவது விலகி போகிறது, முதல்ல ஒன்று சேருது, விலகி போகிறார் அப்படின்னா நீ எஸ் என்ற இடத்துல எங்கே இருக்குது அங்கே ஜீரோ போடுக்கும். அப்போ வி மைனஸ் விஎல் பை வி, ஃபார்முலா சிம்பிள், ரைட்டா? எந்த லாஜிக்கும் கிடையாது. நீ எது போகுதோ அது சைனை மட்டும் மாற்றி போட்டுரு, முடிஞ்சு, சிம்பிள். ஸ்டாண்ட் பையாக நிற்கிதா, அதுக்கு ஜீரோ. அந்த ஃபார்முலாவில் ஸ்டாண்ட் பையாக நிற்கி ஜீரோ, மீதி அப்படியே எடுத்துக்கும். என்னது சில இதில் ரிவர்ஸ் டைரக்ஷன் வரும், நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ கணக்கு அடுத்து சொல்லி கொடுக்க போகிறேன், அதனால தான் இது உன் புக்கில் இல்லை. அதனால் எப்படி ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுனால சொல்லி கொடுத்தேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட்.